ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்க ராசி அதிபதியை 2ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். ராசியை குரு பார்க்கலினாலும் ராசி அதிபதியை குரு பார்வை பெறுவது நல்லது. அதே சமயத்தில் ராகு ராசியிலையும் கேது 8லையும் 7ஆம் இடத்துலையும் இருந்து பல பிரச்சனைகள், தொல்லைகள், மன வேதனைகள், குழப்பங்கள் அதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். குருவின் பார்வையும் கடந்த 2 மாசமாக இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் அப்படியே இருக்கு. ஸோ ராகு ராசிக்குள்ள 7ஆம் இடத்துல கேது வரும்பொழுது அந்த குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கடந்த 2 மாசமாக சில அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை வராது. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 8ல் போய் உங்களுடைய சனி செவ்வாய் பார்வை பெறுகிறார். 6ஆம் இடத்திலேயே புதன் சூரியன் வருகிறார்கள். ஸோ 2 ராஜயோகாதிபதியும் சரியில்லை. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். நேரடி முயற்சியை பண்ணோம்னா நமக்கு எதுவுமே கொஞ்சம் உடனே கிடைக்கிற மாதிரி இல்லாமல் தடங்கல்கள் நிறைந்ததான அமைப்புகளாக இருக்கிறது. கொஞ்சம் மறைமுகமான இன்கம், கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது, இது இப்படி தான் வரக்கூடியது. வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு போகும். அது மாதிரி தான் வருதே ஒழிய ஒரு வியாபாரம் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக முதலீடுகள் செய்தோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுபவிரயங்கள், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் இடம் விட்டு இடம் மாறுது, விரயங்களாக நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ இடமாற்றங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கடன் விஷயங்கள் ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு தேவைக்காக வாங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கணும். அது தேவையில்லாத கடனாக வாங்கிடாதீங்க, ஏன்னா அது அடைப்பது கஷ்டம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ராகு ராசிக்குள்ளேருந்து குழப்பத்தை கொடுக்குற நேரத்தில் சில பிரச்சனைகளை கடன் வாங்கி நம்ம சரி பண்ணிக்கலாம்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக தேவையானுக்கு மட்டும் வாங்கி அது மூலமாக சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு திடீர்னு ஒரு இம்போர்ட் ஆர்டர், எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு இது விசா எதிர்பார்க்குறவங்க டக்குன்னு வெளிநாடு விஷயங்கள் போய் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நகர்வுகள் வருகிறது. அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயங்கள் கைகூடி வரும்பொழுது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன மாதிரி எடுத்தமா கவுத்தமான்னு இல்லாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதம் பெருசாக எதையுமே முடிவு பண்ணாமல் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் மோடில் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த மாதத்துக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வச்சுக்கணும். ஏன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரனும் பாருங்கள் 8ல், ராஜயோகாதிபதி இன்னொரு புதனும் பாருங்கள் 6ல். அப்படிங்கிறப்போ எல்லாமே கொஞ்சம் தடைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ராசி பார்வையும் உங்களுக்கு குரு பார்வையும் ராசி மேலே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ பொறுமையாக போக வேண்டிய அமைப்புக்கு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே ஆகக்கூடிய ராகுகதி பயிற்சி நல்ல பயிற்சியாக கும்பராசிகளுக்கு இருக்கும் பொழுது அந்த டைமில் எல்லாமே நிவர்த்தி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லா இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகளாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய மாதங்களில் சில முன்னேற்றங்களை அடைந்து அது மூலமாக நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு ராசியில் இருக்கிறனாலையும் குரு பார்வை இல்லாதனாலையும் சில மனக்குழப்பங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். வீட்டில் நண்பர்கள், பங்குதாரர்கள், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகளை போய் நம்ம ஏதோ சொல்ல போக அது கரெக்டாக போகாமல் நம்ம ஆர்கியூமெண்ட்டாக போய் பிரச்சனையாக போக விரும்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆனால் 6ஆம் இடத்து பார்க்கும்பொழுது திடீர்னு நம்மளுடைய சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ உடல் உபாதைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி மாற ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு அடுத்த திசை எப்படி திரும்புது, நமக்கு டைரக்ஷன், லைஃப் டைரக்ஷன் எப்படி போகுது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் மேட்ச் ஆகுதா, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கலாம், எது மாதிரி சாதகமான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்ன, நம்ம யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி விஷயத்தில் போகலாம், எப்போ வியாபாரம் பண்ணலாம், எப்போ நம்ம தொழில் அமைக்கலாம், அல்லது வேலையிலேயே இருக்கலாமா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா வெளிநாடா உள்நாடாக இருந்தால் வெளி மாநிலமா, அல்லது நம்மளுடைய ஓன் ஊரா, அல்லது பூர்வீகம் உள்ள சொத்துக்கள் எப்போ வரும், அதே சமயத்தில் வேலையில் அரசு வேலையா, அல்லது கார்ப்பரேட் லைஃபா, ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணலாமா, இது மாதிரி தொடர்புகள் நமக்கு நல்லதாக கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் ஃபேமிலி, குழந்தைகள், மேரேஜ், அது மாதிரி விஷயங்களும் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக
உங்கள் ஜாதகத்தை பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து பிறந்த உரை வைத்து துல்லியமாக போட்டு டிகிரி அடிப்படையில் பார்த்து அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி ஒரு கிரகமும் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்காங்க, அது எந்த கர்மாவை கொடுக்கும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய பிராப்தங்களை புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.